வணக்கம். 7 போர்களை நிறுத்தியதாக கூறும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு புதிய போரை தொடங்குகிறாரா? கரீபியன் கடலில் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ளன. உலகின் மிகப்பெரிய எண்ணெய் வளம் கொண்ட நாடான வெனிசுலாவை அமெரிக்க படைகள் சுற்றி வளைத்துள்ளன. வெனிசுலாவிலிருந்து வரும் போதைப்பொருள் கடத்தலை தடுப்பதாக கூறி அமெரிக்கா ஒரு பெரிய இராணுவத்தை குவித்துள்ளது. 8 போர்க்கப்பல்கள், நவீன F-35 போர் விமானங்கள், ஆயிரக்கணக்கான வீரர்கள் வெனிசுலா கடற்கரையில் தயார் நிலையில் உள்ளனர். மேலும் வெனிசுலா அதிபர் மதூரோவின் தலைக்கு $50 மில்லியன் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இவ்வளவு பெரிய இராணுவ குவிப்பு போதைப்பொருளுக்காக மட்டும்தானா என்ற கேள்வி எழுந்துள்ளது. உண்மையான காரணம் போதைப்பொருள் அல்ல, உலகின் மிகப்பெரிய எண்ணெய் வளங்களை கொண்ட வெனிசுலா தான் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். நாம் வெனிசுலாவின் எண்ணெயை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ட்ரம்ப் முன்பு கூறியதே இதற்கு சாட்சி. அமெரிக்காவின் இராணுவ சக்திக்கு முன் வெனிசுலாவால் தாக்குப்பிடிக்க முடியுமா? அங்கு பெரும் முதலீடு செய்துள்ள சீனா உதவிக்கு வருமா? இந்த பதற்றம் எந்த நேரத்திலும் ஒரு போராக வெடிக்கக்கூடும் என்று சர்வதேச நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர்.